அது சரியா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் நகரில் டிடி நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய இந்திரபிரசாத் காலனி என்கின்ற ஒரு இடம். இந்த இடத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட், தனித்தனியான வீடுகள் அப்படின்னு மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராங்க. குறிப்பாக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவுக்குன்னு இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு மெயின் ரோடு ஒன்று போகுது. அந்த மெயின் ரோடு நேரடியாக அந்த ஏரியாவில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தெல்லாம் வீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட இடத்தை நோக்கி போகும். அந்த இடத்துல பார்த்தா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அப்படி இல்லைன்னா பக்கத்து ஏரியாவில் வாழக்கூடியவங்க கூட தங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் தேவையில்லாத குப்பைகளையும் யாரு இடம்னு கூட பார்க்காம தான் வீடு சுத்தமா இருந்தா போதும், இந்த இடத்துல எப்படி தூக்கி போட்டுட்டு போனா என்ன அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட கண்ணா பின்னான்னு வந்து அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை அந்த ரோட்டோரமா புதர் நிறைந்த இடத்துக்கிட்ட தூக்கி போட்டுட்டு போவாங்க. இப்படியே பல நாட்கள் கிட்ட மக்கள் இந்த மாதிரி அந்த இடத்தை பயன்படுத்திக்கிட்டு வரதுனால அந்த இடத்து வழியா போனாலே மூக்க பொத்திக்கிட்டும் அந்த கடுமையான துர்நாற்றத்தை சுவாசிச்சுக்கிட்டும் தான் கடந்து போகவே முடியும். குறிப்பா அந்த இடத்துக்கு யாராவது குப்பை போட வராங்கன்னா கூட அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே மூக்க பொத்திக்கிட்டு தான் அந்த குப்பைகளை தூக்கி அந்த இடத்துல போடுவாங்க. அப்படிதான் சரியா ஜூன் 23, 2025 அன்னைக்கும் கூட அதே இந்திரபிரசாத் காலனியில வாழக்கூடிய ஒருத்தர் சரியா காலை 11 மணிக்கெல்லாம் கையில ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கிட்டு நேரடியா அந்த குப்பை போடுற இடத்தை நோக்கி நடந்து போயிருந்திருக்காரு. அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் வந்ததுமே வழக்கம் போல தன்னுடைய மூக்க பொத்திட்டு அந்த குப்பையை அந்த இடத்துல தூக்கி போடுறாரு. ஆனா அவர் அந்த மூக்க மூடுவதற்கு முன்னாடி சுவாசிச்ச அந்த காற்று, துர்நாற்றம் கலந்த அந்த காற்று அவருடைய மூக்க பயங்கரமா தொலைக்க ஆரம்பிச்சது. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வாடை ரொம்ப மோசமா இருக்கே, அப்படி என்னதான் இந்த இடத்துல கிடக்கு, ஒருவேளை யாராவது இறந்து போன நாய் பூனையை இங்க வந்து தூக்கி போட்டிருப்பாங்களா, அதனால இந்த மாதிரியான ஒரு வாடை அடிக்குதா அப்படின்னு மைண்ட்ல ஒரு குழப்பத்தோடையே அந்த குப்பையை தூக்கி போட்டுட்டு ரிட்டர்ன் திரும்பி இருந்திருக்காரு. ஆனா அப்படி திரும்பும் போது அவருடைய கண்கள் ஏதோ ஒரு பொருளை பார்த்த மாதிரி மறுபடியும் சடார்னு பின்னாடி திரும்பி பார்க்குது. ஒருவேளை அங்க இறந்து கிடக்கிற நாயோ பூனையோ அவர் பார்க்கறாருன்னு நினைச்சா அதுதான் இல்ல. பட் அந்த இடத்துல அவருடைய கண்களுக்கு காட்சி கொடுத்தது எதுனா ஒரு பெரிய இரும்பு பொட்டி. வழக்கத்துக்கு மாறா இந்த பெட்டி எதுக்காக இங்க வந்து கிடக்கு, அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் அதை பார்த்த உடனே அவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டி கிட்ட நெருங்க நெருங்க அந்த துர்நாற்றத்துடைய வாடை அவருடைய மூக்க தொலைக்க ஆரம்பிச்சது. பட் இது அவருக்கு மட்டும் நடக்கல, அந்த வழியா யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே படு மோசமான துர்நாற்றம் வீசிக்கிட்டு தான் இருந்திருக்கு. இதனால அவர் மெல்ல மெல்லமா அந்த பெட்டி கிட்ட போயிருந்திருக்காரு. அப்போ அந்த பெட்டிக்கு வெளியில ஒரு பூட்டு ஒண்ணு போடப்பட்டிருந்திருக்கு. பட் அதுல இருந்துதான் துர்நாற்றம் இன்னும் பயங்கரமா வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்கறாரு. நேரம் ஆக ஆக அந்த வழியா யாரெல்லாம் கடந்து போறாங்களோ, அந்த இடத்துக்கு யாரெல்லாம் குப்பை போட வராங்களோ அவங்க எல்லாரும் அந்த இரும்பு பெட்டியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம சந்தேகப்பட்டு போலீஸோடைய வருகைக்காகவும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் அவங்க ஒரு சில மணி நேரத்தை அந்த இடத்துல செலவிடவும் செஞ்சாங்க. அந்த மக்கள் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை தூக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த பெட்டி பயங்கர வெயிட்டா இருந்திருக்கு. இதனால அந்த ஏரியா மக்களுடைய சப்போர்ட்டோட அந்த பெட்டியை ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு வந்து அதோடைய பூட்டை உடைச்சிட்டு திறந்து பார்க்கும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பெட்டி முழுக்க ஒரே காங்கிரட்டா இருந்திருக்கு. இதனால அந்த பெட்டியை அப்படியே கவுத்து விட்டு அந்த காங்கிரட்டை உடைக்கிறதுக்கு போலீஸ் முயற்சி பண்றாங்க. ஃபைனலி அவங்க கிட்ட இருக்கிற அந்த கடப்பாரை சுத்தி எல்லாம் வச்சு எப்படியோ அந்த காங்கிரட்டை உடைச்சிட்டு உள்ள பார்த்தா இன்னொரு ஒரு அதிர்ச்சியா அதுக்குள்ள ஒரு பெரிய சூட்கேஸ் ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த சூட்கேஸ்ல இருந்து வரக்கூடிய வாடையை சகிச்சுக்கிட்டு தான் போலீஸ் அதிகாரிகள் அதோடைய ஜிப்பை திறந்து உள்ள பார்க்கறாங்க. அப்போ ஒரு மனிதன் கொடூரமான முறையில கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலையும் அழுகி போன நிலையிலையும் அவருடைய கால்கள் கழுத்துல வச்சு கட்டப்பட்டு மடிச்சு ஒடிச்சு அந்த சூட்கேஸ்குள்ள திணிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் கவனிக்கிறாங்க. இதை லைவா பார்த்த போலீஸ் ஆபீசரும் சரி, அந்த ஏரியா மக்களும் சரி சம்பவ இடத்துலயே அதிர்ந்து போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை இதுவரைக்கும் அந்த ஏரியாவே பார்த்தது இல்லைன்னு தான் மக்கள் பேசிக்கிட்டாங்க. அப்படி அந்த இரும்பு பெட்டிக்குள்ள காங்கிரட்டால ஊற்றி மறைக்கப்பட்டிருந்த அந்த சூட்கேஸ்குள்ள இருந்த நபர் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த நபர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்களா இல்லையா? அந்த நபர் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டாரு? அவர் எந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாரு? அவரை யாரு கொலை பண்ணா? எதுக்காக கொலை பண்ணாங்க? எதுக்கு
எதுக்காக இந்த இடத்துல இந்த பெட்டியை வந்து இங்க போட்டுட்டு போகணும், முக்கியமா பெட்டியில எதுக்காக இந்த மாதிரி மறைச்சு வைக்கணும், அதுக்கு என்ன காரணம் தான் இருக்கும், இந்த பெட்டி எத்தனை நாட்களா இந்த இடத்துல இருக்கு, இப்படி எக்கச்சக்கமான சந்தேகத்தோட தான் டிடி நகர் போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸை கையில எடுக்கவும் செஞ்சாங்க. கடந்த வருடம் வட இந்திய மக்களால் மறக்கவே முடியாத, குறிப்பா சத்தீஸ்கர் டெல்லி மக்களால் மறக்கவே முடியாத அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த சூட்கேஸ்குள்ளே இருந்த நபர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்கிட்ட இந்த நபர் வந்து உங்களுடைய ஏரியாவில் அப்படி இல்லைனா உங்கள் பில்டிங்கில் வசிக்கிறாரா, இதுக்கு முன்னாடி வசிச்சிருந்திருக்காரா, அவரை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அங்கே இருந்தவங்க யாருமே நாங்கள் இவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை சார், இவர் எந்த ஊருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் போலீஸ் ஆஃபீஸராலையும் அவருடைய முகம் டீகம்போஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டதுனால சரியா அவங்களாலுமே அந்த முகத்தை கணிக்கவே முடியல. அதே சமயம் இந்த பெட்டி எத்தனை நாட்களா இந்த இடத்துல கிடக்கு, நேத்து யாராவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ரெகுலரா அந்த இடத்துக்கு குப்பை போட வரக்கூடிய ஆட்கள் முதல் நாள் இரவு வரைக்குமே நாங்க பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ போலீஸ் அதிகாரிகள் ஒருவேளை நள்ளிரவு நேரத்திலேயோ அப்படி இல்லைன்னா அதிகாலை நேரத்திலேயே தான் இந்த பெட்டியை வந்து போட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சந்தேகம் போலீஸுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா இந்த பெட்டியை தனியாலாம் தூக்கிட்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த பெட்டி பயங்கர கனமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டூ வீலர்ல எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஒன்னு டாடா ஏசி, அப்படி இல்லைன்னா ஆட்டோ, அப்படி இல்லைன்னா கார், அப்படி இல்லைன்னா லாரி அப்படின்னு இந்த மாதிரியான பெரிய வாகனத்துல தான் இந்த பெட்டியை அந்த கில்லரால எடுத்துட்டு வந்து போட்டிருக்க முடியும். அப்போ அவன் பயன்படுத்தின அந்த வாகனம் என்னவா இருக்கும், அதோடைய டயர் தடயங்கள் ஏதாவது தெரியுதா அப்படின்னு அந்த மாதிரியான சோதனைகள்லையும் ஒரு பக்கம் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. பட் அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து குப்பை போட்டுட்டு போறதுனால போலீஸ் அதிகாரிகளால சரியான தடயத்தையும் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இதனால வழக்கம் போல அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய அந்த ரெகுலர் இன்வெஸ்டிகேஷனுக்காக டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு எல்லாரையுமே சம்பவ இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சா கழுகு பார்வையோட தேடவும் செஞ்சாங்க. பட் அவர்கள் என்னதான் அந்த இடத்துல அப்படிலாம் தேடி பார்த்தாலும் அந்த கில்லர் விட்டுட்டு போன மாதிரியான எந்தவித தடயத்தையும் அவங்களால கைப்பற்றவே முடியல. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த ஆளுடைய சடலத்தை பார்த்துட்டு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, சார் இவர் இறந்து எப்படியும் ஒரு 3-4 நாட்களுக்குள்ள இருக்கலாம். அதே சமயம் அவருடைய கழுத்தை அறுத்துருக்காங்க, அறுத்து தான் அதுக்கப்புறம் மடித்து அவருடைய கால் கூட சேர்த்து கட்டியிருக்காங்க. அதே சமயம் இவருடைய கால்களில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. பட் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் வீடியோடைய லாஸ்ட்டில் சொல்கிறேன். மற்றபடி இவருடைய உடம்புல எந்தவித டேட்டோவோ ஆபரணங்களோ எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு 50ல இருந்து 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆளா தெரிகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச இந்த எவிடன்ஸை வச்சு அந்த கில்லரை கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடைய தான் இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் சீன்ல இருந்து எல்லா தடயத்தையும் சேகரிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சடலத்தையுமே பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் இறந்து போன இந்த ஆள் கூட அங்க அடையாளத்துக்கு கூட யாராவது ரீசெண்டாக மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு பக்கம் லிஸ்ட்டை ரெடி பண்ணவும் செஞ்சாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்ததுல லக்கீலி இந்த இரும்பு பெட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி சரியா ஜூன் 21ஆம் தேதி 3 பேர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி கிஷோர் அப்படின்ற ஒருத்தரை காணோம், அவர் எங்களுடைய நண்பர், அவருக்கு கல்யாணம்லாம் ஆகல, அப்பா அம்மாவும் இல்ல, தன்னந்தனியாக தான் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராரு, அவருக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா நாங்க போய் உதவி பண்ணுவோம், சில சமயம் மன கஷ்டமா இருந்தா கூட எங்களை போன் அடிச்சு கூப்பிடுவாரு, இதனால கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு அவரை சந்தோஷப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவோம். ஆனா கொஞ்ச நாட்களாவே அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த போனும் வரல, இதனால நாங்க அவருக்கு கால் பண்ணி பார்த்தோம், அப்போ அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது அவருடைய மொபைல்ல சார்ஜ் இல்லாம
எடுக்காமல் இருந்திருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறமும் கால் பண்ணி பார்த்தாலும் அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. இதனால தான் நாங்கள் அவருடைய வீட்டில் போய் தேடி பார்த்தோம். அப்போது அவருடைய வீடு பூட்டினபடி இருந்திருக்கு. மற்றபடி அவர் வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியான தடயங்களோ அக்கம் பக்கத்தில் கேட்டால் கூட அவரை பார்த்த மாதிரியான தடயங்களோ யாருமே எங்ககிட்ட சொல்லவே இல்லை. மேற்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவரை 2-3 நாட்களாக பார்க்கல அப்படின்னும், அவர் ஒரு வேலை விஷயமா வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு நினச்சதாகவும் அவங்க சொன்னாங்க. அதை எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு வேற வழி இல்லாமல் நாங்கள் பல இடங்களில் தேடி பார்த்து கிடைக்காததுனால தான் நாங்கள் இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டே கொடுக்குறோம். அவர் எங்களுடைய ஃப்ரெண்டு தான், மற்றபடி அவருடைய உறவினர்கள்லாம் நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணப்போ கூட இந்த கிஷோரை பற்றின மேற்கொண்டு எந்தவித தடயத்தையும் அவங்க கிட்ட இருந்து போலீஸ் அதிகாரிகளால் வாங்கவே முடியல. இப்போ போலீஸ் அதிகாரிகள் சுற்றி முற்றி விசாரணை பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதில் அந்த ஏற்கனவே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி 3 நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே சமயம் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி காஃபியோ அப்படி இல்லைன்னா டீயோ குடிச்ச மாதிரி இருக்கு. அதோடைய தடயங்களும் வயிற்றுல காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கழுத்தை ஃபர்ஸ்ட் அறுத்திருக்காங்க. அதில் அவருடைய உடம்பு முழுக்க அந்த ரத்தத்தாலேயே நனைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கில்லர் கூட அவங்க பயங்கரமாக சண்டை போட்ட மாதிரியான கீறல் காயங்களும் அவருடைய உடம்புல காணப்படுது அப்படின்ற டீட்டெயிலுமே மருத்துவர்கள் இப்போ போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் போலீஸ் அதிகாரிகளுக்கு என்னதான் இந்த மாதிரியான தடயங்கள்லாம் கிடைச்சாலும் இந்த கேஸை எடுத்து செல்லக்கூடிய எந்தவித லீடும் அந்த நேரத்தில் கிடைக்கவே இல்லை. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடயம் என்னன்னா அந்த கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச அந்த இரும்பு பெட்டியும் அந்த ரெட் கலர் சூட்கேஸும் தான். இதனால போலீஸ் அதிகாரிகள் கிடைச்ச இந்த 2 எவிடன்ஸை வச்சு நம்ம கில்லரை நெருங்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதன் அடிப்படையில் அந்த இரும்பு பெட்டியை நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பார்க்கும்போது தான் அது ரீசெண்டாக வாங்கப்பட்ட மாதிரியும் அதோடைய ஸ்டிக்கர் கூட இன்னும் பிரிக்காம இருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி இருந்திருக்காங்க. குறிப்பா புது இரும்பு பெட்டி வாங்கினா எந்த மாதிரியான அந்த ஸ்கிராட்ச் இல்லாத லேயர் இருக்குமோ பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பெட்டி இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த ஸ்டிக்கர்ல கூட சபீர் ஸ்டீல் ட்ரங்க் அப்படின்ற ஒரு கடையுடைய பெயரும் இருந்திருக்கு. இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் தேடி பார்த்தப்போ ராய்ப்பூர் சிட்டில கோல்டு பஜார் அப்படின்ற ஒரு இடத்தை காட்டியிருக்கு. அந்த இடத்துக்குள்ள போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா இந்த மாதிரியான பெட்டிலாம் யார் வாங்குவாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்மி கேம்ப்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தான் நிறைய பேர் அவங்களுடைய உடைமைகளை வச்சுக்கிறதுக்காகவும் அவங்களுடைய பொருட்களை வச்சுக்கிறதுக்காகவும் இந்த பெட்டியை வாங்குவாங்க. மற்றபடி பொதுமக்கள் யாரும் அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலோட தான் போலீஸ் அதிகாரிகள் அந்த பஜார்ல அந்த கடையை தேடி போறாங்க. ஃபைனலி அந்த கடையை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த ஓனர் கிட்ட விசாரணை பண்றாங்க. லக்கிலேயே அந்த ஓனர் பார்த்தா யாரெல்லாம் அவருடைய கடையில் வாங்குறாங்களோ அவருக்கு சரியானபடி பில்லு போட்டுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கிட்ட நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனால கொலை செய்யப்பட்டது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால ஜூன் 20ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்ககிட்ட யாரெல்லாம் இந்த இரும்பு பெட்டி வாங்கினா அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போலீஸ் அதிகாரிகள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து அந்த லிஸ்ட் கிடைச்சதுக்கு பிறகு இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆளை நம்ம விசாரணை பண்ணலாம், அவங்கள தேடி போனா கூட நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இந்த க்ளூவை மேட்ச் பண்ற விதமா ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் போலீஸுக்கு ஒரு சில நாட்கள்லேயே கிடைக்க ஆரம்பிச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சம்பவம் நடந்த இடம், அதாவது அந்த பெட்டி கிடைச்ச இடத்துல பார்த்தா எந்தவித சிசிடிவியும் கிடையாது. அது ஒரு கைவிடப்பட்ட இடம். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் சில பில்டிங்லாம் இருந்திருக்கு. அதுல பார்த்தா ஒரு சில பேருடைய வீட்டில் சிசிடிவி காட்சிகள் இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த பாதை வழியா போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு சிசிடிவியுமே செக் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே சமயம் அங்க இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள யாராவது ரீசெண்டா மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லயுமே ஒரு பக்கம் தீவிர சோதனைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இந்த விசாரணை ரொம்ப பரபரப்பா வேகமா நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு வீட்டுல அந்த வீட்டை ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி, அதாவது வீட்டுக்கு முன்னாடி சைடுல அப்புறம் பின்னாடி பார்த்தா எல்லா இடங்களிலுமே அவங்க அவுட்டோர்ல சிசிடிவியை ஃபிட் பண்ணி இருந்திருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா அந்த வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, அதனால எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சரியா அந்த 20ஆம் தேதியில இருந்து இந்த 23ஆம் தேதி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச டைமிங் வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமாக ரொம்ப டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது 20ஆம் தேதியில் சந்தேகப்படுற மாதிரி எந்தவித தடயமும் கிடைக்கல. 21ஆம் தேதியும் சந்தேகப்படுற மாதிரி எந்தவித ஃபுட்டேஜும் கிடைக்கல. 22ஆம் தேதியும் இரவு வரைக்குமே எந்தவித ஃபுட்டேஜுமே கிடைக்கல. மேபி இரவு நேரத்தில் தான் அந்த கில்லர் இந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. ஆனால் 22ஆம் தேதியோடைய இரவு நேரத்தில் கூட யாருமே அந்த பாதை வழியாக சந்தேகப்படுற மாதிரி போகிற மாதிரி எந்தவித தடயத்தையும் அவரால் பார்க்கவே முடியல.
பட் இருந்தாலும் தொடர்ந்து அந்த சிசிடிவியை பார்த்துக்கிட்டே வரும்போது தான் சரியா அந்த பெட்டி பார்க்கப்பட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா காலை 9 மணிக்கெல்லாம் ஒரு மாருதி சுசுகி ஆல்டோ கார் வித்தியாசமான முறையில் அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போறத பார்க்குறாங்க. நார்மலா அந்த கார் போயிருந்தா கூட போலீஸுக்கு எந்தவித சந்தேகமும் வராது. ஆனா அந்த கார் எல்லாருடைய கண்களையும் ஈர்க்கிற விதமா காரோடைய டிக்கி மட்டும் திறந்த நிலையில கிராஸ் ஆகிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காரை ஃபாலோ பண்ணபடியே முகத்தெல்லாம் மறைச்சபடி ஒரு ஸ்கூட்டர் ஒன்றும் பின்னாடி போகுது. அந்த ஸ்கூட்டரை ஓட்டுறது ஒரு லேடி. அந்த லேடிக்கு பின்னாடி ஒரு ஆண் நபரும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ போலீஸ் அதிகாரிகள் உடனடியா அந்த வீட்டோடைய பின்பக்கம் இருக்கிற சிசிடிவியை பார்க்குறாங்க. அந்த சிசிடிவியில் அந்த கார் வந்து நல்லா டிராவல் ஆகி போகிறதும் கிரைம் சீனில் கிடைச்ச அந்த இரும்பு பெட்டி காரோடைய டிக்கியில் பின் சீட்டை மடக்கி அந்த இரும்பு பெட்டியை வச்சுட்டு டிக்கியை மூடாமல் போகிறாங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப கவனமாக நோட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணபடி இந்த சிசிடிவியுமே போயிருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அந்த காரில் இருந்து 2 பேர் இறங்கி அந்த பெட்டியை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் வந்து மூவ் ஆகி போகுது. பட் அந்த சிசிடிவி காட்சி வந்து அந்த கைவிடப்பட்ட குப்பைகள்லாம் போடக்கூடிய அந்த இடம் வரைக்கும் சரியானபடி தெரியவே இல்லை. இதனால அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் தூக்கி போட்டாங்க, யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டாங்க, அவங்களுடைய முக அடையாளங்கள் என்ன அப்படிங்கிற எதையுமே போலீஸ் ஆஃபீஸரால் நோட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த காரோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சரியானபடி கிளியரா அந்த ஃபுட்டேஜில் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த இடத்துல இது ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா போலீஸ் அதிகாரிகள் கிடைச்ச அந்த ஃபுட்டேஜில் வந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணாங்க. இந்த சம்பவத்தில் தனிநபர்லாம் ஈடுபடல, 4 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அந்த கார்ல 2 பேர் வந்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்ல ஒரு ஆணும் பெண்ணும் போயிருக்காங்க. இவங்க 4 பேரும் ஒரே கும்பலா தான் இருக்கணும். இந்த 4 பேரும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் சுத்து வட்டாரத்தில் இந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய அந்த பாதைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஒரு பக்கம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அப்படி என்னதான் செக் பண்ணி பார்த்தாலும் அவங்கள பற்றின எந்தவித சிசிடிவியுமே கிடைக்கவே இல்லை. ஸோ ஆக மொத்தம் போலீஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு கும்பல் தான் இந்த பெட்டியை தூக்கிட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு முதற்கட்டமாக சந்தேகப்படவும் செய்கிறாங்க. இப்படி இந்த விசாரணை ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த கிஷோரை பற்றின சில பேசிக்கான இன்வெஸ்டிகேஷனை பண்ணவும் செஞ்சாங்க. யார் இந்த கிஷோர், இவருடைய அப்பா அம்மாலாம் யார் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதில் அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே மகன் தான் இந்த கிஷோர் அப்படின்னும், இவருக்குன்னு சொந்தக்காரங்களோ தூரத்து சொந்தக்காரங்களோ யாருமே இந்த ஊரில் இல்லை அப்படின்னும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு யாருமே இல்லாமல் கல்யாணம் கூட பண்ணிக்காம தன்னந்தனியாக தான் இவர் அவருடைய பூர்வீக வீட்டில் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சது. போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் சோதனை பண்ணி பார்க்கறாங்க. அங்க பார்த்தா இவர் ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் வந்து அந்த இடத்துல இல்ல. பட் அந்த பொருள் என்னங்கிறதும் பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும். இப்ப போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிஷோருக்கும் அந்த கும்பலுக்கும் என்ன சம்பந்தம், கிஷோருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே யாராவது இவர் தனியா இருக்காரு அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பாங்களா அப்படின்னு அந்த ஆங்கிள்லயுமே ஒரு பக்கம் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் லிங்க் பண்ணி பார்க்கறாங்க. அது என்னன்னா, அந்த இரும்பு பெட்டி வாங்கினவங்களுடைய லிஸ்ட்டை ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்து வாங்கினாங்களே, அதில் பார்த்தா ஜூன் 22ஆம் தேதி ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வந்து அந்த இரும்பு பெட்டியை வாங்கினாங்க அப்படின்னு அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அதே சமயம் சிசிடிவியில் இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபுட்டேஜில் பார்த்தா ஒரு லேடி வந்து ஸ்கூட்டி ஓட்டுறதும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் உட்காந்துட்டு போகிறதும் பதிவாக இருந்திருக்கு. ஸோ இந்த 2 விஷயமும் லிங்க் ஆகிறதுனால ஏன் இந்த இரும்பு பெட்டியை வாங்கினவங்க தான் இந்த சிசிடிவியில் வந்திருக்க கூடாது அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சு மறுபடியுமே அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன, எத்தனை மணிக்கு வந்தாங்க, அவங்கள பற்றின ஏதாவது டீட்டெயில் தெரியுமா, அவங்க எப்படி உங்ககிட்ட கேஷ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அந்த ஓனர் என்ன சொல்லியிருந்திருக்காரு, சார் அன்னைக்குன்னு நான் கடையில் இல்லை, என்னுடைய ஊழியர்கள் தான் இந்த கடையை பார்த்துக்கிட்டாங்க, இதனால என்னுடைய ஊழியர்கள் அந்த லேடி கிட்ட ஜிபே மூலியமாக தான் கேஷ் வாங்கினாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பர், அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுடைய ஐடி நம்பர் அப்படின்னு எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. அந்த மொபைல் நம்பர் சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த 3 நாட்கள் வரைக்கும் எந்தெந்த ஏரியாவிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே சமயம் கரண்டா இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான்
டெல்லியில இருக்கிற இந்திரா காந்தி ஏர்போர்ட்டை காட்டியிருந்திருக்கு. இந்த டீட்டெயிலை பார்த்ததும் போலீஸுக்கு பகீர்னா ஆயிருந்திருக்கு. ஒருவேளை இவங்க இந்த கிஷோரை கொலை பண்ணிட்டு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லி போலீஸுக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றின ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய ஆதார் கார்டெலாம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஃபோட்டோஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டெல்லி போலீஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் இருக்கிற மத்திய பாதுகாப்பு படைக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கப்படுது. அப்போது அந்த லேடி வந்து ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஸோ இதனால் அந்த லேடி எந்த ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே ஆஃபீஸர் நுழைஞ்சி கிளம்புறதுக்கு தயாராக இருந்த அந்த ஃப்ளைட்டையுமே நிப்பாட்டிட்டு 17வது ரோவில் இருக்கிற அந்த லேடி கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ அந்த லேடி வந்து தனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்காக என்ன இப்போ கூப்பிடுறீங்க, என்னை இறங்க சொல்கிறீங்க, நான் வந்து இப்போ லண்டனுக்கு போயிட்டு இருக்கேன், எதாக இருந்தாலும் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் அங்கிருந்த ஆஃபீஸர் அதை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. அந்த லேடிக்கு பக்கத்திலேயே ஒரு ஆளும் உட்கார்ந்துருக்கான். அவனுமே வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால வேற வழி இல்லாம அங்க இருந்த பயணிகள் எல்லாமே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற ஒரு பயத்தோடைய மொத்த பேரும் அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரையுமே வலுக்கட்டாயமா அந்த ஃபிளைட்ல இருந்து இறக்கி டெல்லி போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் பார்த்தா இந்த ராய்ப்பூர் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ராய்ப்பூர் போலீஸ் அதிகாரிகளும் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அப்போதான் அவங்க யாரு, சிசிடிவியில் பதிவானது அவங்களா அப்படின்ற எல்லா உண்மைகளுமே போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த கடைக்காரர் கொடுத்த அந்த முக்கியமான டிப்பு தான் இந்த கேஸ்ல இந்த பொண்ணை கைது பண்றதுக்கு மிக முக்கியமான துடுப்பு சீட்டாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த லேடியோடைய மொபைல் சிக்னல் ஒரு 10 நாட்களாவே அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டை தான் காட்டியிருந்திருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு போலீஸ் ஆரம்பத்தில் விசாரணை பண்றாங்க. அதோடைய ஓனர் கூட கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்திருக்காரு. அந்த ஓனர் கிட்ட கேட்கும்போது ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி அங்கித் அப்படின்ற ஒரு பெரிய லாயரும் அவருடைய மனைவியான சிவானி சர்மா அப்படின்றவங்களும் 10 நாட்கள் மட்டும் ராய்ப்பூர் எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பணத்தையும் 7000 ரூபாய் வாடகை பணத்தையும் என்கிட்ட கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த 2 பேரும் தங்கினாங்க. ஆனால் அவங்களுடைய ஐடி கார்டோ அவங்களுடைய மொபைல் நம்பரையோ நான் ஆரம்பத்தில் வாங்கல. பட் அந்த சிவானி மட்டும் என்கிட்ட இருந்து மொபைல் நம்பரை வாங்கினா. சரி, எப்படி நான் அவங்கள கான்டாக்ட் பண்றது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த சிவானியே எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி பேசினா. இப்போ அவளுடைய நம்பர் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கொடுத்த அந்த நம்பரையும் இந்த கடைக்காரர் கொடுத்த நம்பரையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகவும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாடகைக்கு தங்கியிருந்தேன்னு சொன்ன அந்த வீட்டை போய் போலீஸ் அதிகாரிகள் ஹவுஸ் ஓனருடைய உதவியோட திறந்துட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த வீடு பயங்கரமாக க்ளீன் செய்யப்பட்ட நிலையில பர்ஃப்யூம்லாம் அடித்து நறுமணம் வீசக்கூடிய நிலையில இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃப்ளாட்டில் தான் கிருஷ்ணாவுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு பொருளை இருந்து மீட்டெடுக்கிறாங்க. இறந்து போன இந்த கிருஷ்ணா ஒரு மாற்றுத்திறனாளி. அவரால் சரியானபடி நடக்க முடியாது. அவருடைய கால்களில் பிறக்கும் போதே அந்த குறைபாடு இருந்திருக்கு. ஸோ இதை தான் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த ரெட் கலர் சூட்கேஸ்ல இருந்து மீட்டெடுக்கும் போதே சொல்லிடுவாங்க. இவர் பிறக்கும் போதே கொஞ்சம் மாற்றுத்திறனாளியாக தான் சார் பிறந்திருக்காரு, இவரால் கண்டிப்பாக நடக்க முடியாது, கண்டிப்பாக இவர் வீல் சேர் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீல் சேர் யூஸ் பண்ணுற ஒரு ஆள் காணாமல் போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஒரு மிஸ்ஸிங் லிஸ்ட்லலாம் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடி பார்த்ததில் தான் கிஷோருடைய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிஷோருடைய வீட்டை போய் தேடி பார்த்தப்போ கூட அந்த வீல் சேர் அந்த இடத்துல இல்லை. ஸோ ஆக மொத்தம் கிஷோர் வேற எங்கேயோ தான் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டி கிடைச்ச இடத்துல இருந்தும் கூட அந்த வீல் சேர் கிடைக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக கில்லர் இந்த வீல் சேரை எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஃபைனலி இந்த வழக்கு விசாரணை பண்ற அதிகாரிகள் 10 நாட்கள் மட்டும் இந்த சிவானியும் அங்கித்தும் எடுத்து வச்சிருந்த அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிஷோருடைய வீல் சேரை அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலி இறந்து போனது கிஷோர். அந்த கிஷோருடைய கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த அங்கித் மற்றும் அவனுடைய மனைவியான சிவானி சர்மா அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் கிடைச்ச எவிடன்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இந்த 2 பேருக்கிட்டையும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கும் கிஷோருக்கும் என்ன சம்பந்தம், எதனால கிஷோருக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை பண்ணாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா புட்டு வைக்கவும் செஞ்சாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெள்ள தெளிவாக பார்க்கலாம்.
கிஷோர் வந்து அவருடைய அப்பா அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அவங்களுடைய பூர்வீக வீட்டில் தான் பல நாட்கள் தன்னந்தனியாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்குன்னு நிறைய நிலங்கள் சொத்துக்கள்லாம் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே பின் நாட்களில் இவர் தான் அனுபவிச்சுக்கிட்டு வந்தார். ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு நிலத்தை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புரோக்கரை இவர் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தார். அந்த நிலத்தோடைய மதிப்பும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா கிட்ட இருந்திருக்கு. ஸோ இதனால நல்ல புரோக்கர் கிடைச்சா நம்ம ஈஸியாக வித்துடலாம், அவருக்குமே கமிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போதான் இந்த அங்கித்தோடைய பழக்கம் இந்த கிஷோருக்கு கிடைக்குது. இந்த அங்கித் வந்து ஒரு லாயரா மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்திருக்கான். நிலங்களை வாங்கி விற்கிறது, இவனும் நிலங்களை வாங்குறது அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த கிஷோருடைய பழக்கம் கிடைச்சதும் கிஷோருடைய பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறான். கிஷோர் தனியாக தான் இருக்காரு, அதுவும் மாற்றுத்திறனாளியாக இருக்காரு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால இவர்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஆட்டையை போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இந்த அங்கித்துக்கு தோணி இருந்திருக்கு. ஸோ இதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 50 லட்ச ரூபா போகக்கூடிய இடத்த 30 லட்ச ரூபா தான் போணுச்சு. ஆனால் இவன் ஒரிஜினலாகவே 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆள்கிட்ட வித்துட்டான். அந்த ஆளுக்கிட்ட இருந்து ஒரு கமிஷனையும் இவன் வாங்கிட்டான். ஆனால் இந்த கிஷோர் கிட்ட பார்த்தா 30 லட்ச ரூபாய்க்கு தான் போணுச்சு, டிமாண்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி 30 லட்ச ரூபா பணத்தை மட்டும் கொடுத்துட்டு 20 லட்ச ரூபாயை இவன் ஆட்டையை போட்டிருந்திருக்கான். அதே சமயம் இவன் இந்த நிலத்தை வித்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் வந்து 1 லட்ச ரூபா கமிஷன் காசையுமே கொடுத்துட்டாரு. ஆனால் கிஷோருக்கு மனசுல மட்டும் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, எப்படி நாம விசாரிச்ச வரைக்கும் 50 லட்ச ரூபா தானே ரேட்டு போகுதுன்னு சொன்னாங்க, எப்படி அது போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா அவர் விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த இடத்த இந்த அங்கித் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கான். நம்ம கிட்ட 30 கொடுத்துட்டு 20 ஆட்டையை போட்டுட்டான் அப்படிங்கிற விஷயத்த இந்த கிஷோர் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ இதனால கிஷோர் வந்து அடுத்தடுத்து இந்த அங்கித்தை பார்க்க போகும்போது என்னுடைய பணத்தை கொடு, ஏன் என்னை ஏமாத்துறா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அங்கித் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வேணாம், அவருடைய பணத்தை நம்ம கொடுத்துடலாம்னு நினைச்சு அந்த 20 லட்ச ரூபாயை கொடுத்துருக்கலாம். ஆனா இவன் என்ன நினைச்சானா, இந்த 20 லட்ச ரூபா பணத்தை நம்ம இவனுக்கு கொடுக்க தேவையில்ல, அதுக்கு பதிலாக இவனை போட்டு தள்ளிட்டா நமக்கு 2 பெனிஃபிட். ஒன்று, இந்த 20 லட்ச ரூபாயும் நமக்கு கிடைச்சிடும், அவன்கிட்ட இருக்கிற அந்த 30 லட்ச ரூபாயும் நம்மளே எடுத்துக்கலாம். அதே சமயம் இவனுடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னியை நாம மாத்திட்டா அவனுடைய பூர்வீக வீடு, அவன் மேலே இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்மளே விற்று நாமளே நம்முடைய லைஃப்ல செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு சதி திட்டத்துக்குள்ள இவன் ஈடுபடவும் செஞ்சான். ஸோ ஆரம்பத்தில் கோபத்தை காட்டினா இந்த கிஷோரை வந்து வர வைக்க முடியாது, நம்ம சொல்ற இடத்துக்கு வர வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவே அவர்கிட்ட அணுக ஆரம்பிக்கிறான். சரி சரி நான் பணத்தை கொடுத்துட்றேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கையும் உருவாக்கி பணத்தை கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே இந்த கிஷோருக்கு உருவாக்கி இருந்திருக்கான். ஸோ இதனால கிஷோர் வந்து இப்போ இவன் எங்கே கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காரு அந்த பணத்தை வாங்குறதுக்காக. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் என்ன பண்ணியிருந்திருக்கானா, இந்த கிஷோரை இப்போ போட்டு தள்ளணுங்கிறதுக்காக ஃபேக் ஆதார் கார்டெலாம் ரெடி பண்ணி ஒரு ஆல்டோ காரை ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தான் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கியிருந்திருக்கான். அதை பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் வச்சு அந்த கொலையை பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், அவனுடைய வீட்டில் வச்சும் அந்த கொலையை பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது, போலீஸுமே ஈஸியாக இந்த கேஸை கிராக் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வீட்டை நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அதுவும் ஒரு 10 நாட்களுக்கு மட்டும் எடுக்கணும், அந்த வீட்டில் இவனை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானாக இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒரு லாயர் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன், எனக்கு 10 நாட்கள் வந்து வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஓனர்கிட்ட அந்த வீட்டை வாங்கியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பஜாருக்கு போயிட்டு தேவையான அந்த பெரிய இரும்பு பெட்டி, சிமெண்ட்டு, சூட்கேஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டில் ரொம்ப தயாராகவும் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த கிஷோருக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய அந்த பழைய வீட்டை சுத்தம் பண்ணி தரத்துக்கு ஆட்களை வர சொல்லியிருந்திருக்கேன், அது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீட்லேயே இருங்க, உங்களுடைய காசையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன், இங்கே வாங்க அப்படின்னு ஜூன் 21ஆம் தேதி நைட்டு சொல்லியிருந்திருக்கான். அதை நம்பி இந்த கிஷோரும் அடுத்து நடக்க போகிற கொடூரத்தை பற்றின எந்தவித முன்புரிதலும் இல்லாமல் அவன் தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அங்கித் தான் அவரை லிஃப்ட் வழியாக அவரை வீல் சேரோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அவரை வீல் சேர்லேயே உட்கார வச்சுருக்கான். அவருக்கு தண்ணி, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கு, பணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு சிவானி சர்மா, அதாவது இந்த அங்கித்தோடைய மனைவி என்ன பண்ணியிருந்திருக்கானா, பேசினபடியே அந்த வீட்டோடைய டோரை போயிட்டு லாக் பண்ணியிருந்திருக்கா. அப்போ முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அங்கித் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த இந்த கிஷோர் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா இவ பின்னாடி வந்து அவருடைய மூக்கையும் வாயையும் சேர்த்து பத்தி இருந்திருக்கா. அப்போ கிஷோர் வந்து பயங்கரமா ஏதோ தட்டி தட்டி முயற்சி பண்றாரு, திமிர பாக்குறாரு, கிட்டத்தட்ட கீழே விழுற ஸ்டேஜுக்கும் போயிட்டாரு. பட் அப்போ இந்த அங்கித் என்ன பண்றானா, கிஷோரை இதுக்கு மேல விட்டா கண்டிப்பா சிவானியா ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருக்கிற கத்தியை எடுத்து
சரசரன்னு ஆட்டை அறுக்கிற மாதிரி இந்த கிஷோருடைய கழுத்தை அறுத்து விட்டுருக்கான். ரத்தம் எல்லாமே அப்படியே அவருடைய உடம்பு மேலேயும் வீல் சேர் மேலேயும் அப்படியே வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய சடலத்தை ரொம்ப சிரமப்பட்டு மடக்கி அந்த சூட்கேஸ்குள்ளே வச்சதாகவும், அதன் பிறகு அந்த சூட்கேஸை ட்ரங்க் பெட்டியில் வச்சு சிமெண்ட் காங்கிரீட்லாம் கலந்து அந்த பெட்டிக்குள்ளே வச்சதாகவும், பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பைகள் போடக்கூடிய இடத்துல அங்கே போட்டுட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை இந்த கணவன் மனைவி 2 பேரும் போலீஸ்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இப்போது இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன கேட்டிருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேர் மட்டும் இதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கண்டிப்பாக இன்னும் 2 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் இந்த ஸ்கூட்டில வரீங்க. அப்போ அந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அடுத்த உண்மைகள் எல்லாத்தையும் அவங்க அவிழ்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தனுடைய பேர் விஜய் யாதவ், இன்னொருத்தனுடைய பேர் சூரஜ் யாதவ். இந்த 2 பேரும் ஏற்கனவே இவனை லாயரா யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரையும் இந்த அங்கித் வந்து காப்பாத்தி விட்டு இருந்திருக்கான். ஸோ அதோடைய நன்றி கடனுக்காகவும் அவர் என்ன சொன்னாலும் உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நன்றி கடனுக்காகவும் தான் இந்த கிஷோருடைய சம்பவத்திலையும் இவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. கொலை சம்பவம் நடக்கிற நேரத்தில் கூட அவனுங்க அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. கிஷோரை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை க்ளீன் பண்ணது, அந்த காங்கிரீட் கலவையெல்லாம் போட்டது, அந்த சூட்கேஸ்குள்ளே அடைச்சது, அந்த பெட்டியை லிஃப்ட் வழியாக எடுத்துகிட்டு வர்றது, காரில் ஏற்றிட்டு போகிறது முதற்கொண்டு எல்லாமே இந்த 4 பேரும் சேர்ந்து தான் ஒன்றா பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவங்க கிட்டே இருந்து இந்த வாக்குமூலம்லாம் வந்ததுக்கு பிறகு இமிடியேட்டாக அந்த 2 பேருமே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கைது பண்ணாங்க. கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ராட்சச மிருகங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த கேஸில் கிஷோர் ரொம்ப அப்பாவி. அவருக்குன்னு ஃபேமிலி இல்லாமல் தன்னந்தனியாக எவ்வளோ நாட்கள் மனவேதனையில் அந்த தனிமையிலையும் இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க. பட் இந்த கொடூரம்லாம் அவருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாமல் அவரை ஏமாற்றி கடைசியில் அவருடைய பணத்தை தரன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து துரோகம் பண்ணி அவரை கழுத்தை எடுத்திருக்கானா எப்பேற்பட்ட கேவலமான ஜென்மங்கள்னு யோசிச்சு பாருங்க. பணத்துக்காக எவன் தாலியை வேணாலும் இருக்கலாம், எவனை வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் இந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் இருந்திருக்கு. இவங்களுடைய மனசில் யாரோ ஆழமாக இறங்கி சொல்லியிருக்காங்க போல, நம்ம வந்து கொலை பண்ணுறத ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு. பட் அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு லீடை விட்டுக்கிட்டே தான் போயிருந்திருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிசிடிவியாக இருக்கட்டும், இவங்க அந்த பெட்டியை வந்து லிஃப்ட்டில் ஏற்றுறப்ப கூட ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்துருந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய வாட்ச்மேன் முத கொண்டு பார்த்துருக்காங்க. அதே சமயம் அந்த காரை வந்து திறந்துட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவன் யோசிச்சானா என்னன்னு தெரியல. பட் அதுவே வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களும் அந்த ஏரியா மக்களும் ஒரு சில பேரும் பார்த்துருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் லீடை விட்டுக்கிட்டே தான் போயிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் அவன் என்ன நினச்சிருக்கான்னா, காங்கிரீட் கலந்த கலவைக்குள்ள அந்த சடலத்தை வச்சுட்டா குப்பையோட குப்பையாக போயிடும், வெளியிலையும் வாட வராது, நம்ம ஈஸியாக இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். பட் அந்த பெட்டிக்குள்ளே அடைக்கும் போது அவன் ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணான். பட் அதை நான் சொன்னேன்னா அதை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகி அந்த ஐடியாவை எடுத்துப்பாங்க. அதனால் நான் அதை சொல்ல போகிறது கிடையாது. நீங்களே அதை உங்களுடைய மனசுக்குள்ளேயே கெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவன் நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இந்த இயற்கை கிட்ட இருந்து அவன் தப்பிக்க முடியாது. அதுக்கான தண்டனை, அதுக்கான கூலி என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தில்லுமுள்ளு கணவன் மனைவியான அங்கித் மற்றும் இந்த சிவானியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.